சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். மனோஜ் கிட்ட இந்த மாதிரி பார்லருக்கு நிறைய பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ பொருள் தேவை, எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பொருள் வாங்குறதுக்கு 2 லட்ச ரூபாய் ஆகும், தரியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாராவது மேக்கப் பொருளுக்கு 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணுவாங்களா ரோகிணி? பேசாமல் நீ அதை விட்டுட்டு நீ என்னுடைய ஷோரூம்லேயே நீ பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம்ல, அதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பவுடர் அடிக்கிறதுக்காக எல்லாம் யாராவது 2 லட்சம் செலவு பண்ணுவாங்களா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு கோவம் வருது ரோகிணிக்கு. யாராவது என் வேலையை பற்றி நீங்கள் கொச்சப்படுத்துவீங்களா? உன் வேலை உனக்கு பெருசாக இருந்தால் வச்சுக்கோ மனோஜ், என் வேலையை இந்த மாதிரி கொச்சப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி கோவப்பட்டு பேசுகிறாங்க. அடுத்து மீனா முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் எனக்கு 275 அப்பார்ட்மெண்ட்டு புதுசாக கட்டியிருக்காங்க, அதிலிருந்து பூ வியாபாரத்துக்காக நான் இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து அவங்க போனதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட ஒரு இன்வைட் கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டை பார்த்துட்டு எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. இந்த கார்டில் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு பேசுங்க, இந்த மாதிரி புதுசாக அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா, இதனால ஹோம் அப்ளையன்ஸ் கொடுக்கறதுனால உங்களுடைய கார்டை நான் ரெஃபர் பண்ணேன், அதனால நீங்கள் போயிட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா கிட்ட அப்போவே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி என் மேலே கோவமாக இருக்காங்க, அதனால இந்த ஆர்டரை நான் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், இந்த விஷயத்த நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனாவும் நீங்கள் சொன்னாலையும் சொல்லலைனாலையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அடுத்து அந்த ஆர்டருக்கு தரவங்க கிட்ட போயிட்டு ரோகிணி பேசிட்டு வராங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தான் நான் தரேன்னு சொல்லிட்டும் பேசிடுறாங்க. ரோகிணி மனோஜ் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. மனோஜ், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம ஒரு ஷோரூம்லேருந்து எல்லா பொருளையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. மனோஜுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படி இதெல்லாம் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு மேக்கப் போட்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி தான் நான் ஷோரூம் வச்சுருக்கேன்னு ஒரு நாள் சொல்லியிருந்தேன், அதனால தான் அந்த ஆர்டர் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷம் ரோகிணி, மேக்கப் போட்டு இந்த மாதிரி ஒருத்தரை கரெக்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம போயிட்டு ஆன்ட்டி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, போயிட்டு நம்ம அம்மா கிட்ட சொல்லலாம், அப்போ தான் உன்னை நல்ல விதமாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து எல்லாம் ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு புடவை வாங்கிட்டு போகிறாங்க ஆன்ட்டி கிட்ட சொல்லணுன்றதுக்காக. வீட்டுக்கு போயிட்டு அங்கே விஜயா கிட்ட சொல்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரே குழப்பம், எதுக்காக இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க 2 பேரும், என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஆன்ட்டி, இதனால நமக்கு ரொம்பவே ப்ராஃபிட் கிடைக்கும், 40 லட்ச ரூபா பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜயா மனோஜ் கிட்டே சொல்கிறாங்க, மனோஜ், இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே இதெல்லாம் பேசி நமக்கு வர வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, ரோகிணி தான் இதை வர வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் சொல்கிறாங்க, என்ன மீனா, இந்த விஷயத்த இப்படி பிளேட்டை மாற்றிட்டாங்க, எப்படி நம்புற மாதிரி போய் சொல்கிறாங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனாவும் சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல விடுங்க ஸ்ருதி, நான் தான் அந்த மாதிரி சொல்ல சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்ல பேர் வாங்கட்டும், ஏற்கனவே அத்தை கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ரோகிணியுமே நான் தான் வாங்கின மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ப வச்சிடுறாங்க. விஜயாவும் அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. விஜயா அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.